பணம் கேட்டு மிரட்டும் முன்னாள் மனைவி. ரொம்ப வித்தியாசமான காதல் விவாகரத்து வாரம். அவர் நடித்த எந்த படங்களுமே சரியாக போகவில்லை. அமிர்தா சுரேஷை நடிகர் பாலா காதலித்தார். கோபி சுந்தரிடம் நெருங்கி பழகினார். மானம் சூடு சோரணை எதுவுமே அமிர்தா சுரேஷை கிடையாதா? எல்லாம் மேலே இருக்கும், பார்த்துக்குவோம். அடிக்கடி வலைதளங்களில் யாஷிகா ஆனந்த் கவர்ச்சி படங்களை வெளியிட்டு கொண்டே இருப்பார். அஜித்தின் விடாமுயற்சி படப்பிடிப்பு நின்றது. 96 சேனல் நேயர்களே, நடிகரிடம் பணம் கேட்டு மிரட்டும் முன்னாள் மனைவி. இது ஒரு சுவாரஸ்யமான பதிவு. ரொம்ப வித்தியாசமான காதல் விவாகரத்து வாரம். விஸ்வாசம், விவேகம் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியவர் சிறுத்தை சிவா. இப்போது சூர்யா நடிக்கும் கங்குவா படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கொண்டிருக்கிறார். இவருடைய தம்பி பாலா அன்பு என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். அதுக்கப்புறம் அப்பா அம்மா செல்லம் உள்ளிட்ட 2-3 படங்களில் நடித்தார். அவர் நடித்த எந்த படங்களுமே சரியாக போகவில்லை. அதனால் இப்போ மலையாளத்தில் போய் முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு தொலைக்காட்சியில் இசை நிகழ்ச்சியும் நடத்தி வந்தார். அந்த இசை நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக கலந்து கொண்டவர் பாடகி அமிர்தா சுரேஷ். பார்க்க அழகாக இருப்பார். நிகழ்ச்சியில் தன்னுடன் கலந்து கொண்டு உரையாடிய அமிர்தா சுரேஷை நடிகர் பாலா காதலித்தார். இருவரும் காதலித்து மணந்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. இந்த சூழலில் ஒரு குழந்தைக்கு தாயான அமிர்தா சுரேஷ் மலையாளத்தில் உள்ள இசையமைப்பாளர் கோபி சுந்தரிடம் நெருங்கி பழகினார். படுக்கையும் பகிர்ந்து கொண்டார். அப்புறம் பாலாவை விட கோபி சுந்தர் தான் பிடிக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு பாலாக்கிட்ட விவாகரத்து கேட்டார். பாலாவுக்கு விஷயம் தெரியும். கோபி சுந்தரும் தன்னுடைய மனைவி அமிர்தா சுரேஷும் ஐயாம்யா. ஆனாலும் பெருந்தன்மையோடு தன்னுடைய மனைவியிடம் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அமிர்தா சுரேஷ் ஒத்த காலில் நின்றுட்டார். யோ, நான் உன் கூட வாழ விரும்பலை, இசையமைப்பாளர் கோபி சுந்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், டிவோர்ஸ் கொடு அப்படின்னு கேட்டார். சரின்னு டிவோர்ஸும் கொடுத்துட்டார். டிவோர்ஸ் கொடுத்த உடனேயே அமிர்தா சுரேஷ் இசையமைப்பாளர் கோபி சுந்தரை 2வது திருமணம் செய்து கொண்டார். இது கூட பிரச்சனை இல்லை. மனைவி ஓடி போய்விட்டாளே என்ற மன உளைச்சலில் பாலா நோயிட்டார். நோயிட்ட பிறகு தற்கொலைக்கு முயற்சி செய்தார். தற்கொலைக்கு காரணம் என்னுடைய முதல் மனைவி அமிர்தா சுரேஷ் தான் என்று கடிதமும் எழுதி வச்சார். அப்புறம் அவருடைய அண்ணன் சிறுத்தை சிவா மற்றும் உற்றார் எல்லாம் சேர்ந்து பாலாவை அட்மிட் பண்ணி உயிர் பிழைக்க வச்சுட்டாங்க. இப்போ அவர் மறுபடியும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் பாலா. இந்த சூழ்நிலையில் அவர் பத்திரிகையாளரை சந்தித்து என்ன சொன்னார்னா, என் பொண்டாட்டி இசையமைப்பாளர் கோபி சுந்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அப்பாங்கிற முறையில் என் பொண்ணை பார்க்குறதுக்கு கூட கோபி சுந்தரும் அமிர்தா சுரேஷும் அனுமதிக்கிறதில்லை. அது மட்டும் இல்லை, கோபி சுந்தர் தான் வசதியான இசையமைப்பாளராச்சே, லைஃப்பை அப்படியே ஓட்டிட வேண்டியது தானே, என்கிட்ட வந்து பணம் கேட்குறா அமிர்தா சுரேஷ் என்று வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் நடிகர் பாலா. ஆமாம், 2வது கல்யாணம் பண்ணியாச்சு. 2வது கல்யாணம் பண்ணதோட விவாகரத்தும் பண்ணியாச்சு. விவாகரத்து பெற்ற முதல் கணவனிடம் மறுமணம் செய்து கொண்ட நடிகை எப்படி பணம் கேட்கலாம்? மானம் சூடு சோரணை எதுவுமே அமிர்தா சுரேஷை கிடையாதா? இல்லை கோபி சுந்தர் இசையமைப்பாளர் போய் உன் புருஷன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வா, என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரா? எல்லாம் மேலே இருக்கும், பார்த்துக்குவோம். ஒரு இயக்குனர் என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார். நடிகை யாஷிகா ஆனந்த் உருக்கமான தகவல். நடிகை யாஷிகா ஆனந்த் கவர்ச்சியான உடலை கொண்டவர், கட்டுக்கோப்பான தேகத்தை கொண்டவர், நன்றாக நடிக்கும் ஆற்றல் பெற்றவர். அடிக்கடி வலைதளங்களில் யாஷிகா ஆனந்த் கவர்ச்சி படங்களை வெளியிட்டு கொண்டே இருப்பார். சமீபத்தில் அவர் பத்திரிகையாளரை சந்தித்தார். ஒரு பெரிய இயக்குனர்
நான் அப்பாவாக நினைக்கிற இயக்குனர் என்னிடம் ஒரு படத்தில் நடிக்கும்படி கேட்டார். நான் நடிக்கிறேன்னு சொன்னேன். அன்று சாயங்காலமே எனக்கு ஃபோன் பண்ணி லாட்ஜில் ரூம் போட்டிருக்கேன், வா என்னை சந்தோஷப்படுத்துன்னு கூப்பிட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அன்னைக்கு பார்த்து திடீரென அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக ஊரை விட்டே வெளியூருக்கு போயிட்டேன் என்று சொன்னார் யாஷிகா ஆனந்த். அந்த இயக்குனர் என்னை ஆடிஷனை கூப்பிட்டார். ஆடிஷன் எடுத்துவிட்டு உடனே கையை பிடித்து இழுத்தார், கட்டி அணைத்தார், முத்தம் கொடுக்க முயற்சித்தார். நான் விலகி கொண்டேன் என்றும் சொன்னார் யாஷிகா ஆனந்த். அது மட்டுமல்ல, நான் வெளியே போனதும் என்னுடைய அம்மாவை கூப்பிட்டு, உன்னுடைய மகளுக்கு நான் என்னுடைய படத்தில் முக்கிய வேடம் கதாநாயகியாக சான்ஸ் தருகிறேன். ஆனால் யாஷிகா ஆனந்த் என்னோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும், என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய அம்மாவிடமும் நிர்பந்தித்தார் அந்த இயக்குனர், சொன்னார் யாஷிகா ஆனந்த். அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் மன உளைச்சலில் இருந்தேன். எனக்கு காய்ச்சல், ஜுரம் எல்லாம் வந்தது. ஆனால் அந்த இயக்குனரின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா பிரச்சனை பெருசாயிரும், அப்புறம் இவர் நடிக்க முடியாதுன்னு பயப்படுறாரு நினைக்கிறேன். மட்டுமல்ல, மேலும் சொன்னார் யாஷிகா ஆனந்த், என் வீட்டு பக்கத்தில் ஒரு போலீஸ்காரர் இருந்தார். அவர் திடீர்னு என் வீட்டுக்குள்ளே வந்து என்னை கையை பிடிச்சி இழுத்து என் கூட படுங்கிறாரு. நான் இது பற்றி போலீஸில் புகார் செய்தேன். இப்போது அந்த போலீஸ்காரர் சஸ்பெண்டில் இருக்கிறார் என்று சொன்னார் யாஷிகா ஆனந்த். யாஷிகா ஆனந்த் கடைசியாக நடித்த படத்தின் பெயர் சில நொடிகள். அது மட்டுமல்ல, யாஷிகா ஆனந்த் புதுச்சேரி போய்விட்டு அவருடைய தோழியுடன் தண்ணி போட்டுவிட்டு அலப்பறை செய்து கொண்டு காரில் வரும்போது கார் விபத்துக்குள்ளானது. அதில் அவருடைய தோழி சம்பவ இடத்திலே இறந்தார். ஆனால் யாஷிகா ஆனந்துக்கு செம அடி. 3 மாதம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சமீபத்தில் தான் திரும்பி வந்தார் யாஷிகா ஆனந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. அடிஷ்னலாக இன்னொரு தகவல், யாஷிகா ஆனந்தும் நம்முடைய நடிகர் தம்பி ராமையாவின் மகன் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் டேட்டிங் செய்ததாகவும் தகவல் வந்தது. அந்த தகவலை தம்பி உமாபதி மறுத்தார் என்பதும் உண்மையான தகவல் தான். அதுக்கு பிறகு யாஷிகா ஆனந்த் நடிகர் தம்பி ராமையாவின் மகன் உமாபதி மீது கொண்ட காதலை விலக்கி கொண்டார். இப்போது அந்த உமாபதி நடிகர் அர்ஜுனின் மகளை திருமணம் செய்து கொண்டார். அஜித்தின் விடாமுயற்சி படப்பிடிப்பு நின்றது. அஜர்பைஜானில் மகள் திருமேனி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படம் விடாமுயற்சி. இதில் அஜித் கதாநாயகன் நடிக்கிறார். இந்த படத்துக்கு 70 நாட்கள் தொடர்ந்து கால்ஷீட் கொடுத்திருந்தார் அஜித். 15வது நாள் அந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாற்றப்பட்டார். நீரவ் ஷா வெளியேறினார். ஏகாம்பரம் இப்போது ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அஜர்பைஜானில் புழுதி புயல் அடித்தது. நடித்து கொண்டிருந்த நடிகர்கள் எல்லாம் மூச்சு திணறல் ஏற்பட்டது. நல்ல வேளையாக பல லட்சம் மதிப்புள்ள லென்ஸ்களை பெரிய போர்வைகளை போட்டு காப்பாற்றி விட்டார்கள். இப்போது அங்குள்ள மக்கள் அஜர்பைஜானில் புழுதி புயல் தாக்கினால் தொடர்ந்து 10 நாட்கள் புழுதி புயல் தாக்கி கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். இதன் காரணமாக அஜித்தின் விடாமுயற்சி படப்பிடிப்பு பாதியில் நின்றது. அஜர்பைஜானில் இருந்து படப்பிடிப்பு குழுவினர் சென்னை திரும்பிவிட்டார்கள். நேரில் இதுபோன்ற பரபரப்பான தகவல்களுக்கு 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 96 சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.